கண்ட்ரி டிலைட் இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க வீட்டுக்கே மில்க் சப்ளை பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய மில்க் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே மில்க் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்குது. உலகத்துடைய மொத்த மில்க் ப்ரொடக்ஷனில் 23% இந்தியாவில் இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இந்தியாவிலேயே ஒருத்தருக்கு ஃப்ரெஷ்ஷான கலப்படமில்லாத பால் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்தியாவுடைய மில்க் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீ பேக்கேஜ்டு மில்க் பாக்கெட்ஸ் இருக்குது. அதை வாங்காதவங்க டைரெக்டாக மாடு வச்சிருக்கிறவங்க கிட்டே பால் வாங்குவாங்க. ஆனா அதை விற்கிறவங்க கொஞ்சம் தண்ணி கலந்து தான் விற்பாங்க. ஆனா இவங்க கொடுக்குற பால் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா ப்ரீ பேக்கேஜ்டு மில்க் பாக்கெட்ஸ் அப்படி கிடையாது. பாலை கறந்ததுல இருந்தே அதை பேக்கெட் பண்ணி நம்ம கிட்ட வர வரைக்கும் மினிமம் 3 நாளாவது ஆகுது. ஸோ இந்தியாவுடைய மில்க் மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷான கலப்படமில்லாத பாலுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத 2 IIM கிராஜுவேட்ஸ் சக்கர்தார் காடே அண்ட் நிதின் கௌஷல் நோட் பண்றாங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்ச கம்பெனி தான் கண்ட்ரி டிலைட். இவங்க தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் D2C கம்பெனி டு சப்ளை ஃப்ரெஷ் மில்க் டு கஸ்டமர்ஸ். இவங்க டைரக்டா டெய்ரி ஃபார்மர்ஸ் மாடு வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து பாலை வாங்கி வித்தின் 24 ஹவர்ஸ்ல இருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ள கஸ்டமர்ஸோட வீட்டுக்கே அந்த பாலை சப்ளை பண்ணிடுறாங்க. நடுவுல எந்த விதமான மிடில் மேனும் இல்லாம. இந்தியா முழுக்க சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி மாதிரியான 15 சிட்டிஸ்ல இவங்களுடைய ஆபரேஷன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான மிடில் மேனும் இல்லாம இவங்களே டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட பாலை வாங்குறதுனால ஃபார்மர்ஸுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷான கலப்படம் இல்லாத பால் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கும் கிடைச்சிருது. கண்ட்ரி டிலைட் ஸ்டார்ட் அப் உடைய ஆனுவல் ரெவன்யூ 321 crores. 2022 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள இந்த ரெவன்யூ அப்படியே டபுளா 600 crores இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அகைன் கண்ட்ரி டிலைட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை ஆர்கனைஸ்டா மாத்தி ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கொடுத்திருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பிசினஸ் ஐடியா ஜஸ்ட் டேக் அ க்ளோஸ் லுக் அட் த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் மாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Maddie.